ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ரத்தம் தெரிக்கிறதுனா என்ன தெரியுமா? உங்க வீட்டு அடியில, எங்க வீட்டு அடியில, நாய் அடியில, பேய் அடியில சும்மா கதற கதற அடி. இந்த அடியை பார்க்கணும்னா இங்க வந்து மேட்ச் வாஸ் கிரேட். ஃபைனலி காட் வின். அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபைனலா ஜெயிச்சிட்டோம் ஒரு மேட்ச். இனிமே பாக்கி மேட்ச் எல்லாமே ஜெயிக்கணும், அவ்வளவுதான். செம்மையான மேட்ச் இருக்கு. சஞ்சு சாம்சன் செஞ்சுரி வச்சுக்கிற முதல் வாட்டி சிஎஸ்கேல ஹைப்பா இல்லாம எப்படி இருப்போம் நம்ம. ரிசல்ட் போடு செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. சிஎஸ்கே 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 நல்லா இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் நல்லா இருந்தாங்க 100. அதுக்கப்புறம் ஓவர் போலிங் நல்லா போட்டாங்க. அவங்களுக்கு தான் ஒரு சிஎஸ்கே மேட்ச் என்ன பண்ணாங்க வீட்ல உட்கார்ந்து ஸ்கிரீனிங் போட்டு எல்லாரும் லாயல்ட்டினா அது ஆர்சிபி ஃபேன்ஸ் லாயல்ட்டி. ஆனா சென்னை ஜெயிச்சா நம்ம கொண்டாட தான் செய்றோம். இரு அவனுக்கு பேச விடுறா. இந்த மேட்ச் அவன் தான் கேளுங்க ஆர்சிபி ஃபேன் தான். சரி ஓகே थैंक यू. ஆனா மேட்ச் மாஸ் தான். அது இத்தனை மாதிரி 3 மேட்ச் இத்தனை மேட்ச் தோத்துட்டு இன்னைக்கு நாங்க வந்தோம் மாஸ் காட்டவும் எங்களுக்கு ஒரே குஷியா போயிடுச்சு. ஓகே சஞ்சு பேட்டிங் எப்படி இருந்தது? இறங்கி அதான் 6-4ன்னு மாஸ் தான். நீங்க சொல்லுங்க மேட்ச் எப்படி? மாசா இருந்துச்சு. கடைசியில் லாஸ்ட் பால் அப்போ 100 ரெக்வயர்ட் 144. நாங்கள் ஆல் அவுட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் பால் நாங்கள் சும்மா தான் சரி அல்பாசியா வச்சோம். லாஸ்ட் பால்ல மேபி 10th விக்கெட் போகலான்னு சொன்னாங்க, போயிடுச்சு. we are very happy. நாங்கள் வந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் 3 losses, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசன். थैंक यू. சஞ்சு பேட்டிங் எப்படி பண்ணாரு? நல்லா பண்ணாரு சார். மேட்ச் எப்படி சார்? சூப்பரா இருந்துச்சு, அருமை. சஞ்சு பேட் சூப்பர். சரி இல்லைனாலும் சரி நமக்கு சிஎஸ்கே தான். ஆனா எப்போதும் தோனியை விட்டு கொடுக்க மாட்டோம். சேட்டாவோட ஆட்டம் சிறப்பா இருந்தது. சிஎஸ்கே தான் 3 தடவை அடி வாங்கணும், 4வது தடவை திருப்பி அடிக்கிறோம். இதுக்கப்புறம் எல்லாரையும் அடிக்கிறோம். அதான் நம்மளோட இதுவே போட்டு போலகிறோம். அப்பா அடிக்கிறோம். மேட்ச் செம்மையா இருந்தது ப்ரோ. சஞ்சுவோட பேட்டிங் எப்படி இருந்தது? சஞ்சு செஞ்சுரி ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பேக் டு ஃபார்ம். ஒருத்த மேட்ச் இன்னைக்கு மேட்ச் செம்ம வர்த்து. இன்னைக்கு வந்தோம், அதனால ஜெயிச்சது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 3 மேட்ச்க்கு அப்புறம் ஜெயிச்சதுனால ஹாப்பியா இருக்கு. தலை மேட்ச் சூப்பராக இருந்தது. தலை ரொம்ப நாள் கழிச்சு சென்னை இப்படி விளையாடுறத பார்க்குறது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஆர்சிபி ஃபேன். பட் சென்னை விளையாடுறப்ப இன்னொரு டீமோட விளையாடுறப்ப சென்னை ஜெயிக்கணும்னு தான் வருவோம். ஆனால் அவனுக்கு 3 மேட்ச் விளையாண்ட இதுக்கு இப்போது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ பட் ஆர்சிபியா சென்னையானா அகைன் ஆர்சிபி தான். ஓகே ப்ரோ செம்ம கம்பேக் ப்ரோ. சீரியஸா சஞ்சு சாம்சன் வேற லெவல். சேட்டா ப்ளே பண்ணாரு வேற லெவல் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஸோ நல்லா அருமையாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக கம்பேக் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 100 ரன்ஸ் மேலே அடிச்சாரு. டோனி இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டோனியோட நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு கேம் வின் பண்ணி 6வது கப்பை தூக்குவோம் ப்ரோ. சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஓவர் டன் வந்து நல்லா பண்ணாரு. டோனி கண்டிப்பாக வரணும். நம்மளுக்கு வந்தால் நம்ம கப்பு வாங்குவோம். சஞ்சு ப்ளே பண்ணாரு சூப்பராக பண்ணார் நம்ம சேட்டா. சஞ்சு கம்பேக் பண்ணிட்டார் கண்டிப்பாக. சிஎஸ்கே ப்ரோ எப்பயுமே ஜெயிக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ சிஎஸ்கே சஞ்சு வேற லெவல் இன்னிங்ஸ். 6th கப்லோடு இனிமேல் எங்க ஆட்டம் ஆரம்பம். யாரெல்லாம் பவுலிங் இல்லை சொன்னாங்கன்னா அவங்க முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன சேட்டா செஞ்சுதான் இருப்பான். ஒரே நிமிஷம். 3 மேட்ச் தோத்து அடுத்த மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கு? நம்ம பழைய படம்லாம் பார்த்தோன்னா 3 அடி வாங்கிட்டு திருப்பி அடிப்போம். ஆமா, இப்போ அந்த மாதிரி கம்பேக் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் வர்ற அடி எல்லாமே தரமா இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஆர்சிபி வரணும். இந்த அடி பாரமான அடி ஏறணும். தேங்க்யூ ப்ரோ. சஞ்சு வந்து அடி கிழிச்சிட்டாப்ல. சரியான அடி. கட்ட பறக்குது. அடிப்புலி தான். கட்ட பறக்குது, சட்டை தெரிக்குது. அந்த மாதிரி ஒரு அடி. தொடர்ந்து தோத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஃபீல் பண்ணலாம்? அதான் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பவுலிங் யூனிட்லேயும் சரி, பேட்டிங்கு எல்லாமே. நீங்கள் விக்கெட்டே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் தான் மொத்தமாக விழுந்துருச்சு. ஸோ செம்ம ஒர்க்கிங். அதாவது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே ஒர்க் பண்ணி நிறையா வந்து பேட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இம்ப்ரூவ். இன்றைக்கி 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே பெரிய விஷயம் தான். நல்ல ஒரு கம்பேக்கு. ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சது ஒரு அட்வான்டேஜ் தான். இதை வச்சு நெக்ஸ்ட் மேட்சஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. செம்மையாக விளாண்டாங்க. ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண வந்திருப்பீங்க. இல்லை, நான் வந்து விராட் கோலி எப்படியோ அதே மாதிரி தலைவர் டோனி ஃபேனு. டோனி இல்லாதனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி சஞ்சு ப்ளே பண்ணாரு. சூப்பராக விளாண்டாங்க.
திஸ் இஸ் வாட் வி ஆர் நோன் ஃபார். ஒரு 2-3 மேட்ச் ஓகே நம்ம இது போன சீசனும் நம்ம போல. இப்போ டீம் எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. இதே இதில் போனால் கண்டிப்பாக நம்ம கப் அடிப்போம். இது சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸில் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் எங்கே அடி வாங்கினாலும் நம்ம திருப்பி வந்து யாருங்கிறத காட்டுவோம். இது சும்மா வரல, இது நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் 6வது ஸ்டார் வரும். தேங்க்யூ ப்ரோ தட்டுறோம் தூக்குறோம் இந்த மாதிரி தான். அடுத்து கேகேஆர் மேட்ச்சுக்கு வெயிட்டிங்க. தோனி வந்தாருன்னா அதான் கந்தா வர சொல்லுங்களாம். ப்ரோ சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் ஆடல ப்ரோ. ஆனால் சொன்ன மாதிரி 4th மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டார் ப்ரோ. ஸ்டார்டிங்கில் சோக் பண்ணாரு, அப்புறமா அப்படியே இப்போ நல்லா ஆடுறாரு ப்ரோ. சூப்பராக ஆடினாரு. இன்னைக்கு எதே இஷ்டம். சேட்டா எப்படி ப்ளே பண்ணாரு ப்ரோ சேட்டா எப்படி ப்ளே பண்ணாரு அவர் தான் ப்ரோ மஜாவாக ப்ளே பண்ணார் ப்ரோ. ஒரு பாயிண்ட்ல ஒரு கேட்ச் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபயர் தான், ஃபுல்லாக 6-4 தான். சொன்ன மாதிரி அடிச்சார் ப்ரோ. நல்லா இருக்கு. ஓகே யாரை பார்த்தீங்க கிரவுண்டில்? யாரை பார்த்தீங்க? சஞ்சு, எப்படி விளையாட்டு சஞ்சு? சேட்டா டேவிட் மில்லர். ஓ எப்படி இருந்துச்சு மேட்ச்? எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா இல்லைன்னு கேட்குறாப்புல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, ஆனால் இப்போ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பர் தேங்க்யூ.